சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திரு ஞான சம்பந்தர் தேவாரம். அது திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸில் 2 பாகம் போட்டாச்சு. 6 பாடல் வரையும் பாடிட்டோம். இப்போ மீதம் இருக்கிற பாடலை பாட போகிறோம். இது 1ஆம் திருமுறை திரு ஞானசம்பந்தர் தேவாரம். திரு ஆரூர் தளத்தில் பாடியிருக்காரு. பதிகை எண் 105, பண் வியாழக் குறிஞ்சி. நீரு அணிமேனியனாய் நிரம்பா மதிசூடி நீண்ட 6 அணிவார் சடையான் ஆரூர் இனிது அமர்ந்தான். சேரு அணிமா மலர் மேல் பிரமன் சிரம் அறிந்த செங்கன் ஏறு அணிவேல் கொடியான் அவன் எம் பெருமானே. நீர் அணி மேனியாய் நிரம்பா மதிசூடி நீண்ட 6 அணிவார் சடையான் ஆரூர் இனிது அமர்ந்தான். சேரு அணி மா மலர் மேல் பிரமன் சிரம் அறிந்த செங்கன் ஏறு அணிவெல் கொடியான் அவன் எம்பெருமான். இந்த அடையாளம்லாம் சொல்லி இவர் தான் என்னுடைய சிவபெருமான்னு சொல்கிறாரு. அந்த பிரம்மாவோட தலையை கிள்ளி எடுத்தார். நீர் அணி உடம்பெல்லாம் நீர் பூசிக்கிட்டு இருப்பார். அவர் தான் 6 அணிவார் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. எம்பெருமான் மட்டும்தான் சடையை வச்சிருப்பார். இனிது அமர்ந்தான். அந்த ஆரூரில் இனிது அமர்ந்தான். சேரு அணி மா மலர் மேல் பிரமன் சிரம் அறிந்த செங்கன் ஏறு அணிவேல் கொடியான் அவன் எம்பெருமானே. அவன்தான் எம்பெருமானே அப்படின்னு சொல்லி நான் திருவாரூர் போல நழுதேன். வா வரலையேன்னு சொன்னியே வா அப்படின்னு சொல்லி திருவாரூர் போய் நாங்கள் தலம் சுற்றி பார்த்துட்டு வந்த பிறகு அங்கேயே வாசல்லையே சமைக்க உக்காந்துட்டோம். அங்கேயே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அழகாக நான் அப்படியே அந்த கோபுரத்தையே கோயில் மூடிட்டாங்க. இல்லைன்னா நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் வெளில வந்திருக்க மாட்டோம். அவங்க சமைக்கிற வரையும் நாங்கள் கோயில்லையே இருந்திருப்போம். நாங்கள் போனதே லேட்டு. சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் தான் இருட்டில் என்ன போகிறது. இன்னொரு முறை போகும்போது எங்கள் அப்பா எப்போ என்னை கூப்பிடுவாரோ தெரியல. போனால் இன்னும் நல்லா சுற்றி பார்க்கணும். வாசல்லையே நிற்க வச்சுட்டார். அழகான அந்த கோபுரத்தை ரசிச்சுக்கிட்டே அங்கேயே நின்று பார்த்து நின்றோம். அவ்வளோ ஒரு அழகுன்னா அழகு. அம்மாவோடைய அழகும் அப்பாவுடைய அழகையும் அப்படி ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். வள்ளியந்தோல் உடையான் வளர்த்திங்கள் கண்ணியினான் வாய்த்த நல்லியல் நான் முகத்தோன் தலையில் நரவு ஏற்றான். அல் கோதை தன்னை ஆகத்து அமர்ந்து அருளி ஆரூர் புள்ளிய புண்ணியனை தொழுவாரும் புண்ணியரே. அந்த வள்ளியன் தோல் உடையான், அப்படி வலிமையான தோல் உடையவர். தோல் உடையான் வளர்த்திங்களை அந்த பிறைய சடையில் வச்சிருக்காரு. கண்ணியினான் வாய்ந்த நல் இயல் நான்முகத்தோன் தலையில் நரவு ஏற்றான். 5 தலைன்னுட்டு உனக்கும் 5 இது எனக்கும் 5 தலை, இதில் என்ன இருக்குதுன்னு ஒரு தலையை கிள்ளிட்டார். அதனால் அந்த ஆணவத்தை அழிச்சார். அல் கோதை தன்னை ஆகத்து அமர்ந்து அருளி ஆரூர் புள்ளிய புண்ணியனை தொழுவாரும் புண்ணியரே. அவரை தொடரவங்க எல்லாம் அம்பாளை இடபாகத்தில் வச்சவர். அவரை தொடரவங்க எல்லாருமே புண்ணியர்கள் தான். புண்ணியம் பண்ணாதவங்கெல்லாம் போய் தொழ முடியாது. அந்த சிவபெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் நாம் தொழ முடியும். செந்துவர் ஆடையினார் உடை விட்டு நின்று உழல்வார் சொன்ன
இந்திர ஞாலம் ஒழிந்து இன்புற வேண்டுதிரேல் அந்தர மூயையிலும் அரணம் எரியூட்டி ஆரூர் தம் திறமாவுடையான் அவன் எம் தலைமையனே. அவர் தான் என்னுடைய தலைவர், அவர் தான் என்னுடைய தலைமையன், அவர் தான் அப்படின்றாரு. அருமையான செந்துவர் ஆடையினார் உடை விட்டு நின்று உழல்வார் சொன்ன இந்திர ஞாலம் ஒழிந்து இன்புற வேண்டுதிரேல் அந்தர மூ எயிலும் அரணம் எரியூட்டி ஆரூர் தம் திறமா உடையான் அவன் எம் தலைமையனே. என்னுடைய தலைமையை அவர்தான். நல்ல பூனல் புகழி தமிழ் ஞான சம்பந்தன் நல்ல அல்லிமலர் கழனி ஆரூர் அமர்ந்தானை வயலது ஓர் இச்சையினால் வழிபாடு இவை பத்தும் வாய்க்க சொல்லுதல் கேட்டல் வல்லார் துன்பம் துடைப்பாரே. நல்ல புகழி தமிழ் ஞான சம்பந்தன் நல்ல அல்லி மலர் கழனி ஆரூர் அமர்ந்தானை வல்லது ஓர் இச்சையினால் வழிபாடு இவை பத்தும் வாய்க்க சொல்லுதல் கேட்டல் வல்லார் துன்பம் துடைப்பாரே. எப்பா ஒரு வேளை நீங்கள் ஆசைப்பட்டு இந்த பாட்டை பாடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாடிட்டீங்க இதுதான் தெரியாமையே கூட ஞானசம்பந்தர் அருளிய இந்த தமிழ் அப்படி பாடிட்டீங்கன்னா பாடிட்டாலும் வல்லார் துன்பம் துடைப்பாரே இவை பத்தும் வாய்க்க சொல்லுதல் கேட்டல். யாரெல்லாம் கேட்டாலும் நல்லது நடக்கும், உங்களுக்கு பாடினாலும் நல்லது. அப்படி ஒரு உங்களுடைய துன்பமெல்லாம் தீரக்கூடிய பாடல். அப்படியே போய் பாடுங்க, கேளுங்க. பாட முடியல கேளுங்க அப்படின்றார். இப்படியெல்லாம் வரும்னு தெரியும் அவருக்கு. யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் ஒரு ஒன்றும் தெரியாதெல்லாம் போடும். அந்த தெரியாதெல்லாம் பற்றியா அதுங்களுக்கும் துணை செய்யுங்க, கேட்குறவங்களுக்கும் துணை செய்யுங்க. இதுலேருந்து தெரிஞ்சுக்குங்க. தேவாரம் திருவாசகம்லாம் நம்ம பாடக்கூடாது தான், பாடணும், படிக்கணும். நம்மளுக்கு தெரியலன்னாலும் அறவேக்காடாக இருந்தாலும் பாடணும். இறைவனுடைய திருவருளை பெற நம்ம குழந்தைங்க தக்கா புக்கான்னு பேசணும், நம்ம ரசிக்கலை. அந்த மாதிரி தான் சிவபெருமான் நம்மளை ரசிப்பார். இதெல்லாம் ஏம்மா இதெல்லாம் இவ்வளோ குற்றம் குறையெல்லாம் சொன்னியம்மா அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்ல மாட்டார். நம்மளை மறக்காமல் நினைக்கிறாங்களா, நம்மளை துதிக்கிறாங்களா, நீ பண்ணதுக்கு இந்தா டெபாசிட்டு புடி போய்க்கினேரு அப்படின்னு சொல்லி அருமையாக நம்மளுக்கு அருளக்கூடியவர். நம்ம துன்பத்தை எல்லாம் துடைக்கக்கூடியவர். கேட்டாலும் பாடினாலும் துன்பம் துடைப்பாரே அப்படின்ட்டு ஞானசம்பந்தர் சொல்கிறார். அவர் எல்லாத்தையும் ஆணையிட்டு பாடக்கூடியவர். அவர் சொன்னார்னா அது 100க்கு 100 உண்மை தான். அதில் குறைபாடே கிடையாது. நீங்கள் நிறுத்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. துன்பம் துடைப்பார்னா துன்பம் துடைப்பார் தான். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை தேவாரம் திருவாசகம் அப்படின்னு இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். முன்னாடி சொன்னாலும் ஸ்கிப் பண்ணுறீங்க, பின்னாடி சொன்னாலும் ஸ்கிப் பண்ணுறீங்க. ஆகையினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.